ஃப்ரெண்ட்ஸ், டெசர்ட் டச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக பொங்கல் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அல்வா பார்த்துக்கு இருக்க பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொங்கல் தான் ரெடி பண்ண போகிறோம். பொங்கல் பானை வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பால் விட்டுருக்கேன். இது கூடவே ஒரு சொம்பு தண்ணி, 1/2 கிலோவுக்கு. நீ பாருங்கள், நல்லா பொங்கி எடுத்து 1/2 கிலோ பச்சரிசி, 100 கிராமு பச்சை பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அப்படியே நம்ம அள்ளி சேர்த்துடலாம். நீ பாருங்கள், எல்லா அரிசியும் நல்லா சேர்த்துட்டேன். நல்லா ஒரு டைமு கலந்து விடுங்க. தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா பொங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவு பெரிய சொம்பு தண்ணி அளவுக்கு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பொங்கிடுது. நல்லா கலந்து விடுங்க. அரிசி அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விடுங்க. இது வரைக்கும் தீ வேகமாக தான் இருக்குது. தொட்டு பாருங்கள், இன்னும் வேகலை. நல்லா வேகட்டும். 1/2 கிலோ வெல்லம் நல்லா திருகி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக இருக்குது வெல்லம். நான் அப்படி நேரடியாக சேர்த்துட்றேன். பாருங்கள், ரெடியாக இருக்குது. இது பாருங்கள், நல்லா கலந்து விட்டு பாருங்கள். சாதம் நல்லா குழஞ்சி வந்துருக்கணும். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், நம்ம சேர்த்த அரிசியே தெரியல பாருங்கள். பாசி பருப்பும் தெரியல பாருங்கள். இந்த டைமில் நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், வெல்லம் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், தீயை வந்து குறைச்சிடுங்க. வெல்லம் சேர்த்துட்டோம். சாதம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா ஒரு 7-8 நிமிஷமாவது நல்லா கலந்து விடணும். அந்த வெள்ளை பச்சை வாசனை போகணும். இங்கே பாருங்கள், முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஏலக்காய் ஒரு 7-8 தட்டி சேர்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நெய் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். முந்திரி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கூடுதலாகவே இருக்குது. பொன்னிறமாக சேவரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா சேவர வதங்கிட்டு திராட்சை ஒரு கைப்பிடி அளவு இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வதங்கிடுது. திராட்சை முந்திரி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. அப்படியே கொண்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க பொங்கலில், நம்ம ரெடியாக வச்சுருக்க பொங்கலில் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள். பொங்கலுக்கு பொங்கல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொங்கல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.